Hello guys, welcome to our channel. This is Tamil Voice Out. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா போஸ்ட்மார்ட்டம் செல்ஃப் கேர், அதாவது பிரசவத்துக்கு அப்புறமா நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே நமக்கு எப்படா குழந்தை பிறக்கும், அந்த அழகான உருவத்தை நம்ம எப்போ பார்ப்போம், நமக்குன்னே ஒரு குழந்தை வந்தால் நம்ம அதை எப்படி பார்த்துப்போன்றது தான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைக்காக நம்ம வெயிட் பண்ணி, குழந்தை பிறந்த பிறகும் நம்மளோட எல்லா கவனமும் குழந்தை மேலே தான் இருக்கும். குழந்தைக்கு எப்பப்பெல்லாம் பால் கொடுக்கணும், அது எப்படி தூங்க வைக்கிறது, எதுக்காக அழுகுது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தை மேலே தான் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ்டாக இருப்போம். அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களும் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, இதை சாப்பிடு பால் வரும், இதை பண்ணு அதை பண்ணு, குழந்தைய இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சஜஷன் கொடுப்பாங்க. நம்மளும் எதை கேட்கறதுன்னே தெரியாம ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிடுவோம். நம்ம குழந்தைய பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு நம்மள நம்ம பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான சில டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சரி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த பேபியா இருந்தாலும் சரி, எந்த டெலிவரியா இருந்தாலும் சரி, நல்லபடியா குழந்தை பிறந்துச்சா ரொம்பவே கங்க்ராட்ஸ். செல்ஃப் கேரில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் குழந்தைக்கு 2 hours ஒன்ஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி வேணும், உங்களுக்கும் பசிக்கும். நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். வீட்டில் பெரியவங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நமக்கு செஞ்சு தருவாங்க. ப்ளஸ் நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா செய்யணும்னா, கண்டிப்பாக நீங்கள் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஐஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மியான சுகரில் கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது மித்து தான். செகண்டு, நீங்கள் சுண்டல் எடுத்துக்கலாம், அப்புறம் சூப்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய காய்கறிகள், வாழைத்தண்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர் காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரெக்னென்சி அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த பிரச்சனை வராமல் இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு செரிமானம் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் நிறைய காய்கறி, நிறைய ஜூஸ் குடிங்க. நான்வெஜ்ஜை கொஞ்ச நாளைக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் சில பேருக்கு நிறையவே வெயிட் போடும். சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நிறைய வெயிட்டில் இருப்பாங்க. அதனால் குழந்தை பிறந்த பிறகும் ஐயோ எனக்கு தொப்பை பெருசாக இருக்கே, உடம்புக்கு ரொம்ப குண்டாயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்குள்ளேயே வாக்கிங்கோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணாதீங்க. வயிறை நீங்கள் கட்டணுன்னா கூட ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க, லைட்டாக, ஓரளவுக்கு லைட்டாக கட்டுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் காலை வந்து கூட்டியே வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 40 days காலை கூட்டியே வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தொப்பை சீக்கிரமாக குறையும், தொப்பை அதிகமாக போடாது. தேர்டு டிப் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பெயின்காக பீட்டாடின் சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்து வாஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் குளிக்கும்போது கூட நல்ல ஹாட் வாட்டரில் குளிங்க. ஏன்னா நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய டைம்ஸ் வந்து மில்க் வந்து ஃப்ளோ வந்து அதிகமாகிட்டே இருக்கும், உங்களோட ட்ரெஸ்ஸில் படும், அந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் ஹாட் ஷவரில் குளிங்க, உங்களை வந்து க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹேரை க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்க பாருங்கள். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹேரை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து முடி வளர்ந்துருக்கும். அந்த முடி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம வந்து கொட்ட ஆரம்பிக்கும் நம்ம குழந்தை பிறந்த பிறகு. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அழகாக ஆயிலெலாம் பண்ணி, ஹேர் வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். தலை குளித்தா குழந்தைக்கு சளி பிடிக்குன்றது அதுவும் ஒரு மித்து தான். நீங்கள் தலை குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிலையோ இல்லைனா டேபிள் ஃபேன்லேயோ ஃபுல்லாக காய வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நீங்கள் தாராளமாக குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, சளி பிடிக்காது. ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னா, C-செக்ஷன் பண்ணாலும் சரி, வெஜினல் டெலிவரி ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் உங்களுக்கு பேக் பெயின் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபீட் வந்து ரொம்ப நேரம் குனிஞ்சி பண்ணுறது மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும். நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட்டுக்கு பேக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு பில்லோ வச்சுக்கோங்க, முன்னாடியும் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபீடிங் பில்லோ இருக்குது, அது வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. குழந்தைய அழகாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ஸ்டொமக்குக்கு கண்டிப்பாக ஆல்மண்ட் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ இல்லைனா ஏதோ ஒரு க்ரீமோ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் குழந்தை பெற்றிருப்பீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், உங்களுடைய அந்த ஸ்டமக்கே ரொம்பவே லூஸாக தொங்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணி அந்த எண்ணெயை டெய்லி நைட்டு இல்லைனா டெய்லி மார்னிங் வந்து அதை நல்லா தேய்ச்சி விடுங்க. 7th டிப் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோ உங்களுடைய ஃபேஸ்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தை பிறந்திருக்கிறதால நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, தூங்க முடியாது, எல்லாமே ஓகே தான்.
கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து குளிச்சுட்டு வந்த உடனே உங்களோட ஃபேஸில் ஏதாவது ஒரு க்ரீம் போட்டு உங்களுடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் அழகாக்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை பெற்றுட்டாலே அழகு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. 8th டிப் என்னென்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு ஒரு 6 வீக்ஸ் இல்லை 8 வீக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியமாக வாக்கிங் போனலாம். வாக்கிங் போகும்போது உங்களுக்கு கால் வீக்கம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணி வாக்கிங்கை நிறுத்திடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் 1/2 hour வாக்கிங் போகிறதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இந்த டிப் ஆப்ஷனல். கேரளாவில் ஒரு பெண்ணுக்கு டெலிவரி ஆன பிறகு கோட்டக்கல் ஆயுர்வேதாலேருந்து நற்பமாதி கெரட்டாயிலம் அப்படின்ற ஒரு எண்ணெய் விற்கும். அதை வந்து மசாஜ் பண்ணுறது அவங்களோட வழக்கம். உடம்பு ஃபுல்லாக குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஒரு 40 டேஸ்க்கு அதை ஃபுல் மசாஜ் பண்ணுவாங்க. இந்த எண்ணெயை போட்டுட்டு 15 மினிட்ஸ் கழித்து மசாஜ் பண்ணி குளிச்சிருவாங்க. உங்களோட ஸ்கின் எக்ஸ்ட்ராவாக க்ளோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டிப் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ஆகிறது தான். கண்டிப்பாக குழந்தை பிறந்த உடனேயும் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம நார்மலாக இருந்திருப்போம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. குழந்தை பிறந்து குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தை அழுகும், 2 hours ஒன்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணணும், நைட்டு தூக்கம் கிடைக்காது, அப்புறம் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம டிப்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், நமக்கு கோவம் வரும். அந்த கோவம் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, பேபி பார்ன் ஆகி 6 month வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் எடுத்துக்கணும். கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் ஒன்றா எடுக்கக்கூடாது. அது ஒன்று மார்னிங் எடுத்தால் ஒன்று ஈவினிங் எடுக்கும். இந்த மாதிரி எடுக்கும். மஸ்ட்டு நீங்கள் டேப்லெட் போட்டுக்கணும். உங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும், இல்லைனா உங்கள் உடம்பு கண்டிப்பாக வீக் ஆகிடும். நான் இன்றைக்கி கொடுத்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ அந்த மம்மிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.